തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേനാ. எல்லாருக்கும் ஹாய். நேற்று வீடியோ பாதியிலே பிளாக் ஆயிட்டு ஒழுங்கா வரல. அகெயின் அதை சரி பண்ணி போறதுக்கு நைட்டு 11 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ நேற்று பார்க்காதவங்க அந்த எபிசோட அப்லோட் பண்ணியிருக்கேன். அகெயின் அந்த பிளர் ஆனது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கணுன்னா போய் பார்த்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அக்கா இங்கதான் இருக்கீங்களா? ஆமாடியா, சொல்லு, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லக்கா, கதிரத்த உங்களை கூப்பிடுறவ. அது என்னத்துக்கு கூப்பிடுறவ? அதெல்லாம் தெரியலக்கா, அத்தை கூப்பிட்டு விட சொன்னாவ, அதான் வந்தேன். என்னாச்சு இவளுக்கு? முகமே வாடி போயிருக்கு. எப்பவுமே கலகலன்னு பேசி சிரிச்சுட்டு இருப்பா. இவ குரலே ஒரு மாதிரி இருக்கு. சரிதியா, அவைய கூப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்னாச்சு? என்னக்கா கேக்குறிய? இல்ல, எப்பவும் கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு இருப்பா. இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? குரலே ஒரு மாதிரி இருக்கு. எனக்கா ஒன்னும் இல்லையே, நான் நல்லாதான் இருக்கேன். பொய் சொல்லாததியா, இத்தனை நாளா உன்னை பாக்குறேன், உன் முகமே வாடி போயிருக்கு. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதையோ மறைக்கிறேன்னு மட்டும் தெரியுது, ஆனா என்னன்னு தான் தெரியல. நானா? இல்லக்கா, பாரதியா, எனக்கு யாழினி எப்படியோ அதே மாதிரிதான் நீயும். இவ்வளவு நாளா உன் கூட இருக்கேன், நீ எப்போ சிரிப்ப எப்போ அமைதியா இருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது. ஏதோ பிரச்சனை, ஆனா சொல்ல மாட்டேற. பரவாயில்ல, உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, இல்லாட்டி வேண்டாம். ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. வீட்டுக்கு போயிட்டு வந்தல, லைட்டா தலைவலி, அவ்வளவுதான். தலைவலியா? ஆமாக்கா. நான் என்ன இஞ்சி டீ போட்டு கொண்டு வரட்டுமா? நல்ல சூடா ஒரு இஞ்சி டீ குடிச்சா தலைவலி எல்லாம் பறந்து போயிடும். இல்லக்கா வேண்டாம், நீ வா, நான் உனக்கு போட்டு கொடுக்குறேன். நான் போய் அத்தை எதுக்கு கூப்பிட்டாவன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். கேட்டுட்டு வந்து அதுக்கு பிறகு உனக்கு போட்டு எடுத்துட்டு வரேன். நீ போய் ரெஸ்ட் எடு. சரிக்கா. பாவம், தலை வலிக்குதாட்டுக்கு. கலகலன்னு சிரிச்சு பேசுறவ திடீர்னு சோகமா பேசினா மனசுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. அத்தான் எதுக்கு கூப்பிட்டாவன்னு தெரியல. அவிட்ட போய் கேட்போம். ஐயா இந்தாயா பாலு. ஐயா கதிரு, சொல்லுங்கம்மா. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு தோணுது. குலதெய்வம் கோயிலுக்கா? இப்பதானமா போயிட்டு வந்தீங்க, அதுக்குள்ள என்ன? நாங்க இல்லையா, நீயும் மீனாவும் ஒருக்கா போயிட்டு வந்துடலாம். அன்னைக்கே மீனா வரக்கூடாதுன்றதுனால போகல. ஆனா நீங்க 2 பேரும் போவாது எனக்கு மனசுக்கு கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. 2 பேரும் ஒரு நட குலதெய்வம் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துருங்கய்யா. கல்யாணம் ஆகி மாச கணக்காகுது, இன்னும் குலதெய்வம் கோயிலுக்கு போகாமலாம் இருக்க கூடாதியா. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஜோடியா போய் குலதெய்வத்தை கும்பிட்டு வந்துருங்க, குடும்பத்துக்கு நல்லது. சரிம்மா, ஒரு நாள் அவளை கூட்டிட்டு போறேன். ஏதோன்னு காலத்தை கடத்தாம ஒரு நல்ல நாளை பார்த்து போயிட்டு வந்துருங்கய்யா. சொல்லிட்டீங்கல்லம்மா, போயிட்டு வந்துடுறோம். சரியா. அதான் கூப்பிட்டீங்களா? ஹே, யாழினிக்கு ரிசல்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படியாடா? எப்போ? அடுத்த வாரம் புதன்கிழமை. அவ எப்படியே நல்லாதான் எழுதிருப்பா, அதெல்லாம் பாஸ் ஆயிடுவா. ரிசல்ட் பார்க்கணும்னா அவளோட ரெஜிஸ்டர் நம்பர்லாம் வேணும். நாளைக்கு நீ போய் அவகிட்ட வாங்கிட்டு வந்துரு. சரிதா. அப்புறம் யாழினியோட கல்யாண விஷயத்தை பத்தி உன் அம்மா உன்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்லத்தா, அம்மா நேரடியா என்கிட்ட எதுவும் சொல்லல. யாழினி தான் என்கிட்ட சொன்னா. ஓ சரி. சப்போஸ் உன் அம்மா இதை பத்தி ஏதாவது உன்கிட்ட பேசினாங்கன்னா வேண்டான்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வை. நான் உன் அப்பா கிட்ட பேசுறேன். சரிதா. அம்மா ஒரே பிடிவாதமா இருப்பாவ, நான் சொன்னா கேட்க மாட்டாவ. நீங்களே பேசுறீங்களா? யாரு? அந்த பொம்பளை கிட்டியா? இந்தாங்க, அம்மா இப்படிலாம் பேசாதிய. எப்படி பேசக்கூடாது? அதான் அந்த பொம்பளை அப்படிலாம் சொல்லாதிய. பிறகு வேற எப்படி சொல்லட்டும்? அத்தானு கூப்பிடுங்க. யாரு? நான் அந்த பொம்பளைய அத்தானு கூப்பிடணும்? அப்படி சொல்லாதியன்னு சொன்னேன். ஓ, அப்படி சொல்லக்கூடாதோ? சரி, மேடம்னு கூப்பிடவா? இங்க பாரு, என்னைக்கு
உன்னை வீட்டு வாசல்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்தினாங்களோ அன்னைக்கே அவங்க மேல இருந்த மரியாதை எல்லாம் போச்சு. உனக்காக அமைதியா போயிட்டு இருக்கேன். என்னாலலாம் அவங்கள அத்தைன்னு கூப்பிட முடியாது. நீங்க எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க. அந்த பொம்பளை அப்படிலாம் பேசாதீங்க. என்ன உன் அம்மாவை சொன்னா இவ்ளோ கோவப்படுத? ஏய் இந்தாரு, அவியலுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு வர்ற வேலை வச்சுக்காத. எப்பவும் ஒரே மாதிரி அமைதியா இருக்க மாட்டேன். கோவம் வந்தது என்ன பண்ணுவிய? சொல்லுங்க, என்ன பண்ணுவிய? என்னடி குரல் ஒசருது? இந்தாருங்க, என் அம்மா ஏதாவது சொன்னீங்கன்னா நான் சப்போர்ட்டுக்கு வருவேன் தான். என்ன இருந்தாலும் அது என் அம்மா. எந்த இடத்துலயும் நான் அவையில விட்டு கொடுத்து போகணும்னு அவசியம் இல்லை. பாரா அடேங்கப்பா, அவ அம்மா ஒண்ணு சொல்லிடக்கூடாது. என்னமா முறுக்கிக்கிட்டு போறா? நீ எங்க போவ? ரூமுக்கு தானே போவா? இந்தா வர. என்னாச்சு? நான் பண்றது சரியா தப்பான்னு கூட தெரியல. ஆனா எனக்கு இதை விட்டா வேற வழியும் தெரியல. எனக்கும் ஆதியத்தனுக்கும் நடந்த கல்யாணம் வேணும்னு விருப்பம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அவர் என்னைக்கு என் கழுத்துல தாலி கட்டினாரோ அன்னையிலேருந்து நான் அவரோட பொண்டாட்டியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இந்த வீட்டுல நான் நிரந்தரமா இருக்க முடியாம போயிட்டுதுன்னா அதை என்னால ஏத்துக்க முடியாது. நானும் அத்தானும் பெரிய சூழ்நிலை எப்பவும் வரக்கூடாது. அவியலுக்கு வேணா குடும்பம் குழந்தைலாம் ஒரு பாரமா தெரியலாம். ஆனா எனக்கு குழந்தைன்றது பாரம். நானு அத்தா எங்களோட குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமா வாழணும்னு ஆசைப்படுறேன். அது எதுவுமே நடக்காம போயிருமோன்னு பயமா இருக்கு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அத்தா என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. நானும் அத்தாங்கிட்ட நேரடியாவும் சொல்லிட்டேன், மறைமுகமாவும் சொல்லிட்டேன். ஆனா அவர் கேட்கற மாதிரியே தெரியல. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. எங்களுக்குன்னு ஒரு வாரிசு வேணும். இந்த குடும்பத்துல நான் நிரந்தரமா இருக்கணும். அதுக்கு நானும் அத்தானும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். உண்மை தெரிய வரும்போது அத்தா என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, கேவலமான பொண்ணா கூட நினைச்சிட்டு போகட்டும். அதுக்காகலாம் என்னால இந்த வீட்டை விட்டு போக முடியாது. அத்தானை விட்டு கொடுக்கவும் முடியாது. சின்னாங்க பால். குடு. பால்ல சுகர் ஜாஸ்தியா இருக்கு. ஒண்ணு பண்ணு, இனி நான் சுகர் கட் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு மட்டும் பால்ல சக்கரை வேண்டாம். லைட்டா ஹனி மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டு கொடு. ஏய் என்னாச்சு உனக்கு? ஏதோ ஹாரர் மூவில வர்ற வில்ல மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, பாக்குறேன். ஏண்டி தியா, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்கத்தா. என்னாச்சு? ஏதோ யோசனையிலே நின்னுட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி. என்னாச்சு இவருக்கு? எனக்கு கண்டுக்கவே மாட்டாரு. என்னாச்சு தியா? தூங்குறதெல்லாம் படுத்து தூங்கு. இப்ப என்னத்துக்கு நின்னுட்டே இருக்க? ஏதோ ஸ்கூல் பசங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி நின்னுட்டே இருக்கா? அது ஒண்ணும் இல்ல. ஏன் அத்தா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏன் எனக்கு என்ன? உன் கண்ணு முன்னாடி தானே உட்காந்துருக்க. எப்படி தெரியுது பார்த்தா? என்ன இது? இவர் எப்ப போலதான் பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை மருந்து இவங்களுக்கு வேலை செய்யலையோ? அவ்வளவு ஸ்ட்ராங் பாடியா இவரு? மருந்தே வேலை செய்ய மாட்டேங்குது. ஏய் உனக்கு என்னாச்சு? எதுக்கு நின்று ஏதோ பேய இருந்த மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க? இல்லத்தா, உங்களுக்கு தலை ஏதாவது சுத்துற மாதிரி இல்ல உடம்பு ஏதாவது? என்ன பால்ல ஏதாவது விஷத்தை கலந்துட்டியா என்ன? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அந்த பாலை வாங்கி குடிச்சதுல இருந்து ஏதாவது பண்ணுதான்னு கேட்டுக்கிட்டே இருக்க. என்ன ஒரே அடியா போட்டு தள்ளிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? இல்ல, பால் குடிச்சா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க, அதனால கேட்டேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் தூங்குவேன். உனக்கு தூக்கம் வந்தா படுத்து தூங்கு. என்னது ஒண்ணுமே புரியல. கிதைகளுக்கு எப்படி அந்த மருந்து வேலை செய்யாம போச்சு? நல்ல கல்லு மாதிரி உட்காந்துருக்காரு. அந்த கடைக்காரன் என்ன நல்லா ஏமாத்திட்டான். மருந்து குடிச்ச உடனே வேலை செய்யணும்னு சொல்லி நல்லா ஏமாத்தி காசு பிடிங்கிட்டாங்க.
போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சு. என்னாச்சு இவளுக்கு? நானும் சாயங்காலம் இவ வந்ததுலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன். இவ முகமே சரியில்லையே. என்னத்தையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்றா. ஒருவேளை நம்மக்கிட்ட ஏதாவது சொல்ல வராளா? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு நிக்கிறாளோ? ஆனா இவ ஒண்ணு எனக்கு பயப்படுறவ கிடையாது. எதுவா இருந்தாலும் பட்டு பட்டுன்னு பேசிடுவா. பரவ என்னத்துக்கு இவ என்கிட்ட பேசுதாங்கிறா? தியா, என்னத்துக்கு நின்றுட்டே இருக்க? உட்காரு. இல்லதா, நான் நிக்கிறேன். எது விடிய விடிய இப்படி நின்றுட்டு இருக்க போறியா என்ன? உட்காரு. ம். அப்புறம் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க. வீட்டுல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்லையே, என் அம்மா எதுவும் சொல்லலையே. நான் இவகிட்ட யாரு என்னன்னு கூட கேட்கல. வீட்டுல ஏதாவது சொன்னாவலான்னு தான் கேட்டேன். இவ அம்மா எதுவும் சொல்லலன்னு சொன்னா அப்பா ஏதோ சொல்லியிருக்காவ. சரி, உங்க அம்மா என்ன சொல்லல? அவ ஒன்னும் சொல்லலையே. சும்மா ஏதாவது பேசிருப்பியல்ல, போய் உன்கிட்ட பேசாம அப்படியே வந்துட்ட. சொல்லு, என்ன சொன்னாங்க? அவையெல்லாம் ஒன்னும் சொல்லல. சரி, நீ என்ன சொன்ன? நானும் எதுவும் சொல்லல. அப்போ நீ காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உன் வீட்லயே இருந்திருக்க. உன் அம்மா கிட்ட நீயும் எதுவும் சொல்லல, உன் அம்மாவும் உன்கிட்ட ஒன்னும் சொல்ல. அப்போ போய் என்னதான் பண்ண? இது என்னதுக்கு என்கிட்ட துரி துரி கேள்வி கேட்கறாரு? ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாரா? ஐயோ, உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். என்னதியா, வீட்டுக்கு போய் என்ன பண்ணன்னு கேட்டேன். அதுக்கு எதுக்கு இப்படி திரு திருன்னு முழிக்கிற? என்ன நீங்க என் வீட்டுக்கு போய் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணும் ஏதாவது இருக்கா என்ன? ஏன் என் அம்மா அப்பா பார்த்துட்டு வரதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அவகிட்ட என்ன பேசினாலும் உங்ககிட்ட வந்து சொல்லி ஆகணுமோ? சே, அப்படிலாம் இல்ல. இல்ல, நீ வந்ததுல இருந்து ஒரு மாதிரியே இருக்கியே, அதான் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்ல. நீ ஓகே தானே? ஐ அம் ஓகே. தென் வாட்? நத்திங். கோ அண்ட் ஸ்லீப். சரி, கரெக்டு. மாத்திரை இயலுக்கு வேலை செய்யல. அடுத்த தடவைலாம் ஒரு மாத்திரைக்கு பதில 10 மாத்திரை போடணும் போல. அப்பதான் வேலை செய்ய மாட்டேங்குது. அண்ணே, ஒரு ஹாப்பி நியூஸ். அதை சொல்றதுக்கு தான் வந்தேன். ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட்டுக்கு லோன் கேட்டிருந்தோம்ல, அது அப்ரூவ் ஆயிடுச்சு. ஓ, சரி சரி. அண்ணா நில்லுங்க, எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன். சாதாரணமா ஊன்றீங்க. இதுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். அமௌண்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கு. லட்சத்துல இல்லைன்னா கோடியில 3 கோடி. இதை வச்சு நம்ம ஹாஸ்பிட்டலை நல்ல பெரிய லெவல்ல டெவலப் பண்ணிடலாம். அப்புறம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மிஷின்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ண போறோம். என்னாச்சு எனக்கு? நானாவே இல்ல. உடம்பு சரியில்லையா? இது என்னோட ட்ரீம்னு. எல்லா ப்ராசஸ்லயும் நீங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நீங்க இல்லைன்னா இது பாசிபிளே இல்லைண்ணே. சரி, வழிவிடு. என்னாச்சு இவருக்கு? எவ்வளோ பெரிய விஷயம் சொல்ற, காது கொடுத்து கூட கேட்க மாட்டாரு. அண்ணே ஓகேவா? உடம்பு ஏதாவது சரியில்லையா? தெரியல அர்ஜுன், ஒரு மாதிரி இருக்கு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். வழிவிடு. சரிண்ணே. நீங்க போங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நல்லாதான் இருந்தாரு, திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த டயர்டா இருக்குமோ? இல்லையே, அவர் அவ்வளோ சீக்கிரம் டயர்ட் ஆகிறவரும் கிடையாது. அதுக்காகலாம் இப்படி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்த கேட்காம போறவரும் கிடையாது. சம்திங் ராங். மீனா, அழகி, என்ன சமாதானப்படுத்த ட்ரை பண்றீங்களோ? உன்னை எவன்டி சமாதானப்படுத்த ட்ரை பண்றா? எனக்கு என்ன வேணுமோ அதை நான் எடுத்துக்குவேன். இப்ப எல்லாம் பயமுடுத்தினா நான் என்ன பயந்துருவேனா? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் நமக்குள்ள இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லியாச்சு. பொறுவை எப்ப பார்த்தாலும் வந்து பயமுறுத்த வேண்டியது. இந்த தடவை நான் பயப்படுறதா இல்லை. ஒவ்வொரு தரமும் பயந்து பயந்து ஓடி நீங்க திரும்ப திரும்ப என்ன பயமுறுத்த வரிய. என்ன? ஒன்னும் இல்லையே. பருவு? என்ன பருவு?
ஐயோ கடவுளே, என்ன பண்ணதுன்னே தெரியல, ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துது. இவன் என்னத்துக்கு சிரிச்சுக்கிட்டே நிக்கா? என்னதான் ஏதோ பார்க்காத மாதிரி பார்த்துட்டு இருக்கிய? ஆமாண்டி, உன்ன இப்போ பாக்குறேன்ல, அந்த மாதிரி எப்பயும் பார்த்தது இல்ல. இப்படிலாம் பேசினா நான் பயந்துருவேனா? இத்தனை நாள் இப்படியே இருந்துட்டோம், இனிலாம் இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? வரவு கண்ணு முன்னாடி இப்படி ஒரு தேவதையை வச்சுக்கிட்டு எவன் சும்மா இருப்பான்? இன்னைக்கு ஒன்ன விடுறதா இல்ல. ஓஹோ, அப்படி பயமுத்துறீங்களா? அப்படியாத்தான். அப்படியேதான் அந்த கடவுள் உன்னை படைக்கும் போது பார்த்து பார்த்து படைச்சிருக்கான். கண்ணுனா இப்படிதான் இருக்கணும், காதுனா இப்படிதான் இருக்கணும், கழுத்து பா. என்ன இன்ச்சு இன்ச்சா வர்ணிச்சாவது? போனா போது பார்த்து தானே ரசிக்க போறவ. என் புருஷன் என்ன பார்த்து ரசிக்கும் போது ஜாலியா தான் இருக்கு. மீனா, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்கத்தா. மீனா, ம் ஐ லவ் யூ. நான் சொல்லிட்டேன், உனக்கு எப்படி? நானும் தான். அப்போ ம், இப்போ சரின்னு சொன்னா அத்தான் என்ன பண்ணுவாவ? ஷாக் ஆயிடுவாங்களோ? ஒருவேளை நான் சம்மதம் சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டாவனா? சேச்சே, ஹவியலுக்கு தான் தெரியுமே. நான் தான் முன்னமே சொல்லி வச்சிருக்கேனே, படிப்பு முடியட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலான்னு. ஹவியலும் சரின்னு தான் சொன்னாவ. அப்போ என் கூட விளையாடுறாவ. ம், என்ன பதிலே காணும்? அதான் நீ சொல்லு. உங்களுக்கு எது ஓகேவோ எனக்கும் ஓகே. நிஜமா? அத்தா அத்தா, என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை. சரி ஏந்திருங்க. குங்குமம் ஏன் சூடினாய், கோலமுத்தத்தில் கலையவா, கூரைப்பட்டு ஏன் உடுத்தினாய், கூடல் பொழுதில் கசங்கவா, மங்கை கூந்தல் மலர்களதற்கு கட்டில் மேலே நசுங்கவா, தீபங்கள் அணைப்பதே புதிய பொருள் நாம் தேட. வேணாம். வேணும்.